சங்கீதங்களின் புஸ்தகம் 42வது சங்கீதம் 7வது வசனம். உமது மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. ரோமருக்கு நிருபம் 11வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கிற பொழுது தேவனுடைய ஆழத்தை ஒருத்தரும் அறிந்து கொள்ள முடியாது. என்ன சொல்ல பாருங்க, தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் என்றெல்லாம் 3 ஆழம் சொல்றார். முதல்ல ஐஸ்வர்யம், இரண்டாவது ஞானம், மூன்றாவது அறிவு என்பவருடைய ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். ஆண்டவராகிய தேவனுடைய வழிகளை ஒருவரும் அறிந்து கொள்ள முடியாது. அது ஆழமானது. எப்படி ஆழமானது? வேதத்தில் வைத்திருக்கிற ஞானம் இன்றைக்கு பறந்து சொல்லுகிற பிளைட்டை கண்டுபிடித்த சகோதரர்கள் வாகனங்களை கண்டுபிடித்திருக்கிறார். ஆனா தேவனுடைய ஞானம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கிறான் என்றால் அவனுடைய அம்மாவுடைய ஜீன் 50, அப்பாவுடைய ஜீன் 50%, ரெண்டும் சேர்ந்த ஒரு கலவைதான் ஒரு பிள்ளையுடைய கேகையை போல இன்னொருத்தருக்கு இருப்பது இல்லை. எத்தனை பேர் பிறந்தாங்க, சரி செத்து போனவருடைய கைரேகை யாருக்காவது ஒத்து போதா? இது தேவனுடைய ஆழம், தேவனுடைய ஞானம். இது இன்று வரையிலும் இல்லை. பெரிய பெரிய ஞானிகள் வந்திருக்கிறார்கள். நாங்கள் இந்த வானத்தில் பறக்க வச்சுட்டோம், ஹெலிகாப்டர் கண்டுபிடிச்சிட்டோம், ஃப்ளைட்டு கண்டுபிடிச்சிட்டோம், ராக்கெட்டு விட்டுட்டோம், சாட்டலைட்டு போயிட்டு இருக்குது, செயற்கைக்கோள்கள் இருக்குது, துணைக்கோளாக அனுப்பியிருக்கிறோம், பெரிய பெரிய காரியத்தை சாதிக்க போகிறோம். சந்திரனில் சந்திர மண்டலத்தில் போய் அங்கே இடம் வாங்க போகிறோம், அங்கே தண்ணீரை கண்டுபிடிச்சிட்டோம் நல்லா சொல்லுகிறார்கள். நீ கழுக போல வானத்துக்கு போனாலும் அங்கே நான் இருப்பேன், தள்ளி விட்டுருன்றார். ஆம்ஸ்டாங் போன அந்த ராக்கெட்டினுடைய பேரு ஈகிள், கழுகு. அப்ப இவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவராகிய தேவன் சொல்லிருக்கிறார் என்றால் என்ன சொல்றார் பாருங்க. அவருடைய ஆழத்தை ஒருவர் அறிய முடியாது. முதல்ல தேவனுடைய ஐஸ்வர்யம் என்ற ஆழம், இரண்டாவது ஞானம் என்ற ஆழம், மூன்றாவது என்ன சொல்றாரு? அறிவு என்ற ஆழம். ஞானத்திற்கும் அறிவுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப ஒன்றாய் சொல்வதற்கு நேரம் இல்லை. ஏழையின் ஞானம் அசட்டையாய் எண்ணப்பட்டது. ஒரு சிலத்தை வாசிங்க. பிரசங்கின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 19வது வசனம். ஒரு நகரத்தில் இருக்கிற 10 அதிபதிகளை பார்க்கணும், பெரிய ஒரு அதிகாரிகளை பார்க்கணும், ஞானம் ஞானியை அதிக பலமுள்ளவனாய் மாற்றும், பலவானாய் மாற்றும். புத்திமான் பலவானாவான். வேடிக்கையா ஒரு கதை சொன்னார்கள். வேடிக்கையான கதை தான், நடந்திருக்கலாம் ஒருவேளை. அந்த காலத்தில் மீட்டர் கேட்ச், சின்ன ட்ரெயின், அகலப்பாதை இல்லாத காலகட்டம். அப்போ ட்ரெயினில் மக்கள் பிரயாணம் பண்ணுவாங்க. நல்ல படித்த ஒரு இளைஞன் கூடி போனால் 10-20 கிலோ வெயிட்டு எடையை கொண்டு போய்ட்டு நடக்கிறான். ட்ரெயினை வந்துடுச்சு. அவனால் ட்ரெயினில் அந்த மூட்டையை தூக்கிட்டு ஏற முடியல, தூக்கி வைக்க முடியல. ஒரு பலமுள்ள ஒரு வீரன் அவன், பெரிய வீசி வைத்து வந்து அவன்கிட்ட சொல்கிறாரு, ஆனால் இந்த தூக்கி மேலே வச்சுருங்க அப்படின்னு. மேலே வச்சாச்சு. கூட்டம் நெரிசல் வந்துருச்சு. மேலே வந்து சொன்னார், தம்பி தலையில் கையை வச்சுட்டு, இது இருந்தால் அறிவு இருந்தால் மட்டும் போதாது, வெல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னார். அந்த நாட்களில் அந்த அபாய சங்கிலியை பிடித்து இழுத்தால் வண்டி நின்றும். அதை மாற்றுவதற்கு ஒரு கொக்கி போல பிடித்து இழுப்பதற்கு ஒரு இது இருக்கும். நிறைய மக்கள் ஏறின உடனே இந்த வாலிபர், இந்த சகோதரர் சொல்லியிருக்கிறார், இந்த மக்கள் நிற்பதற்கு இந்த இடம் இடைஞ்சலாக இந்த மூட்டை இருக்குது, இதை தூக்கி இந்த கம்பியை மாட்டி விடுங்க அப்படின்னு சொன்னேன். தூக்கி மாட்டிட்டான். தூக்கி மாட்டினாக்க வண்டி நின்றுச்சு. ஒவ்வொரு கேரேஜா தேடி கொண்டு வந்துட்டு இங்கே அங்கே போகிறது. பார்த்தா தொங்கிட்டு இருக்கு.
இது யாருப்பா வேலை? எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. மீசையை முறுக்கிட்டு நான் தான் தூக்கி மாட்டினேன். இறக்கணும், ஏன் வண்டி போகணும். இவ்வளோ மக்களை எடுத்துக்கிட்டு போற வண்டி நான் ஒத்த கையில தூக்கி மாட்டினா இந்த மூட்டையை எடுத்துட்டு போகாதா அப்படின்னு எவ்வளோ சொல்லி கேட்கல. பிடிச்ச கைது பண்ணி விலங்கு மாட்டி அதை எடுத்து கீழே போட்டுட்டு அடைச்சிட்டு போறாங்க ஜெயிலு. அப்போ கூட அந்த தம்பி தான் சொன்னான்னு அவனால சொல்ல தெரியல. ஏன்னா கௌரவம் தடுக்குது, நான் பலவான் அப்படின்ட்டு. அப்போதான் அந்த சகோதரன் கை தட்டுற திரும்பி பார்க்கலாம். அண்ணே, பலம் இருந்தால் மட்டும் போதாது, ஞானம் வேண்டும், புத்தி வேண்டும் என்று சொன்ன. அப்ப எதற்காக இந்த காரியத்தை சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது, அதனுடைய ஞானம் எப்படிப்பட்டது. 10 அதிபதிகளை பார்க்கிலும் ஞானம் ஞானியை அதிக பலவானாக்கும், மனது அமைதியா இருக்கும். இப்படியாக தேவனுடைய ஆவியானவர் விசேஷமான ஞானத்தை அவர் நம்முடைய வாழ்க்கையில தருகிறார். தேவனுடைய ஐஸ்வர்யம் ஆழமானது. அவர் தேவனுடைய ஐஸ்வர்யம் எது? தேவனுடைய ஐஸ்வர்யம் என்று சொல்லுகிறது எபேசியருக்கு நிருபம் 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லியிருக்கிறது. அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த ஐஸ்வர்ய ஆழம் என்ன என்றால், தான் சொந்த இரத்தத்தை சிந்தி மீட்டாரே, அதான் கிருபையின் ஐஸ்வர்யம். அப்ப மதங்களின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் நோக்கி கூப்பிடுகிறது என்று சொல்லியிருக்கிற பொழுது, வெளிச்சத்துக்குள் வெளிச்சமாக இருந்த இயேசு பிரிந்து ஆட்களை மீட்கும்படியாக உலகத்தில் வந்தார். அந்த தெய்வம் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அந்த இரக்கம் எப்படி இருந்தது? தன் ஜீவனையே கொடுக்கிற அளவிற்கு. அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்ற அந்த நிலையை பார்க்க முடிகிறது. அப்படியானால் ஆண்டவராகிய தேவனுடைய இரக்கம் எந்த அளவு இரக்கம்? ஆண்டவராகிய தேவன் ஆகாப் மேல கடுமையான கோபமா இருக்கிறார். பெருமளவுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆகாப்பை அழிக்க திட்டமிடுகிறார். எலியாட்ட சொல்றார், நீ போ, அவன் நாபாத்தினுடைய திராட்சை தோட்டத்தை கீரை தோட்டமா பெற்றுக்கிறதுக்கு போயிட்டு இருக்கிறான். நீ போய் அந்த காரியத்தை எச்சரிக்கை சொல்ற. அவன் போய் எச்சரிக்கை போறான். பார்த்த உடனே, என் பகைஞனே, நீ என்னை கண்டுபிடித்தாயான்னு கேட்க. அப்ப எலியா சொல்றாரு, கர்த்தர் உன்னை கண்டுபிடித்தா. என்னெல்லாம் அக்கறம் பண்ணியோ, என்னெல்லாம் பாவம் செய்தோ எல்லாமே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. இன்னும் அப்படி சம்பவிக்கும் என்று நியாய தீர்ப்பை எச்சரித்து சொன்ன பொழுது அவன் உடனே தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு கதற ஆரம்பித்தான், தாழ்த்த ஆரம்பித்தான். அதற்கு ஆண்டவர் சொல்றார் பாருங்க, எலியாவே, ஆகாப் தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? ஏதாவது உலகத்தெல்லாம் படைச்ச ஆண்டவர் பார்த்த காரியத்தெல்லாம் கண்டு அவர் நல்லதுதான் கண்டாரு, ஆச்சரியப்படுறேன். ஆனா கருமையா இருந்த ஒரு மனிதன், ஒரு ஆனப்பட்ட ஒரு மனுஷன் தான் ஆண்டவராகிய தேவன். ஒரு மனிதன் விடுகிற மூச்சியினுடைய சுழற்சி மாறிச்சுன்னா அவன் மூச்சு நின்று போயிடும். சுவாசத்தை ஊதினவர் அவர் தான். ஆனா ஒரு ராஜா என்று சொல்லுகிற நிலையில இருக்கிற ஒரு மனிதன் இவ்வளவு காலம் அற்புதம் செய்து, அடையாளம் செய்து, மழை பெய்யாம பண்ணி, எல்லாம் பண்ண பிறகும் தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இறங்கணும்னு சொல்லுகிற உணர்வு அவனுக்கு வரல. இப்போ திராட்சை தோட்டத்தை எடுக்க போற நேரத்துல தீர்க்கதரிசி ஆகிய எலியா சொன்ன வார்த்தைகளை கேட்ட உடனே வஸ்திரத்தை கிழிக்கிறான், சாம்பல்ல உட்காடுறான், கஷ்டப்படுறான், வேதனைப்படுறான், தாழ்த்துறான். இதை பார்த்தோன்னு ஆண்டவர் சொல்றாரு ஆச்சரியமா, எலியாவே, ஆகாத்தை தாழ்த்தினதை கண்டாயா? இதான் ஐஸ்வர்யம், இதான் இரக்கத்தின் ஐஸ்வர்யம். அவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யமானவர். அவருடைய ஆழத்தை அறிந்து கொள்ளவே முடியாது. இப்ப ஆழத்தை அறிந்து கொண்ட எலியா உடனே அவனும் எலியாவை போல ஒரு தீர்க்கதரிசி மனசு இருந்துச்சுன்னா எல்லாரும் மருது வந்தான்.
எலியா எவ்வளவு பெரிய காரியத்தை சாதித்தார். உயிரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டவருடைய வரிசையில ஏனோக்குக்கு அடுத்து எலியா மருதமாய் போயிட்டாரு. அது காரணம் தெரியுமா? ஆண்டவர் இப்ப சொல்றாரு, அவன் தாட்டினை கண்டாய், அப்புறம் ஆமா ஆண்டவர் இதுதான். ஆனா நினைவே பட்டணத்துக்கு பிரசங்கம் பண்ண போன யோனா பிரசங்கம் பண்றான். தேசத்துல தேவனுடைய வார்த்தைகளை கேட்ட பொழுது எல்லாரும் ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து கதற ஆரம்பித்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் இறங்கி அவர்களை மன்னித்து கர்த்தர் சொன்னாரு, அதை செய்யல. உடனே ஒரு நாள்ல செடி வளர்ந்துருது, நிழலாகிறது, உடனே அழுது போனாடி வேறுபட்டது. கர்த்தர் கேட்கிறார், நீ நடாததும் பிரயாசப்படாததுமான ஆமணக்குக்காக நீ பரிதபிப்பாயானால், வலது கையது இடது கையது வித்தியாசம் தெரியாத 120,000 பேருக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ? அன்பானவர்களே, ரட்சிப்பு என்பது யாருக்கு எப்பொழுது கர்த்தர் கொடுப்பார் என்று அளவிட முடியாது. நியாய தீர்ப்பு எங்கே எப்படி தொடங்கும் என்று யாராலும் சொல்ல முடியாது. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே தொடங்கும் என்று சொல்வது உண்மைதான். ஆனால் அது எந்த இடத்திலிருந்து தொடங்குகிறது என்பதை யாராலும் அறுத்திட்டு சொல்லிவிட முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய தேவன் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். அவருடைய ஞானம் எட்டாத உயரமாக இருக்கிறது. யாருக்கு தண்டனை கிடைக்க நினைக்கிறோமோ அவங்க தண்டிக்கப்பட மாட்டாங்க. கண்ணோடு உடன்படிக்கை பண்ணி, மனசோடு உடன்படிக்கை பண்ணி பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்த யோபுக்கு பயங்கரமான சோதனை. அவர் ஜட்ஜ்மெண்ட் பண்றாங்க. கட்டத்தில் கர்த்தர் கேட்கிறாரு, இதெல்லாம் பண்ணும்போது எங்க இருந்தாய்? யோபு சொல்லுன்னு சொன்ன போது அவன் சொல்றான், பதில் சொல்றான், ஒன்றும் சொல்ல முடியல. ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் நீசன், என் கையால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். இந்த பதிலுக்காய் காத்திருந்தார். இந்த பதிலுக்கு தான், இந்த வார்த்தை தான் ஆண்டவராகிய தேவனுடைய இருதயத்தில் ஐஸ்வர்யத்தினுடைய பெருக்கத்தை உருவாக்கிற்று. என் தாசனாகிய யோபை போல ஒருவர் பேசவில்லை என்று ஆண்டவர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய தேவனுடைய ஆழத்தை அறிந்து கொள்ள முடியாது.